உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். இலங்கையில் புத்த பிட்சுகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி அனுராதபுரத்தில் ரயில்வே திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். நாட்டின் முதல் செங்குத்து பாலமான பாம்பன் ரயில் பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல். பிரதமரின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட ராமேஸ்வரம். கடைசி கட்டமாக புதிய ரயில் பாலத்தில் பயணிகள் ரயில் சோதனை ஓட்டம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். பழனியில் பங்குனி உத்தர விழாவை ஒட்டி பக்தர்கள் காவடி சுமந்து நேர்த்திக்கடன். சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருப்பூரில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற வாசகத்துடன் விசிக பேனர். உரிய அனுமதி பெறவில்லை என்று போலீஸ் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பேனரை எடுத்துச் சென்ற நிர்வாகிகள். உளுந்தூர்பேட்டை அருகே கண்டெய்னர் லாரி 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதி. சிஎஸ்கே டெல்லி போட்டிக்கான ஐபிஎல் டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்ற 11 பேர் கைது. 34 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்து திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. தாது மணல் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் சிபிஐ மேற்கொண்ட சோதனை நிறைவு. சென்னையில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். சென்னை அம்பத்தூரில் மாடு முட்டியதில் சாலையில் சென்ற முதியவர் படுகாயம். முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. வார விடுமுறை நாளில் திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறை தினமான இன்று கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தெரியாததால் ஏமாற்றம். கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் வனத்துறையினரை விரட்டிய காட்டு யானை. மலையேறச் சென்ற பக்தர்கள் எடுத்த வீடியோ இணையதளங்களில் வைரல்.
கோவை மேட்டுப்பாளையம் அருகே கூட்டு குடிநீர் திட்டக்குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் விளைநிலங்கள் வழியாக மீண்டும் தடுப்பணைக்கு செல்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமல். மகாராஷ்டிராவில் கல்லூரி விழாவில் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பிரிவு உபச்சார நிகழ்ச்சியின் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே உயிரிழந்த சோகம். ராமநவமியை ஒட்டி அயோத்தி ராமர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். சரையு நதியில் புனித நீராடி சாமி தரிசனம். டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் களை கட்டிய ராமநவமி கொண்டாட்டம். விடியற்காலையில் ஆலயங்களுக்கு சென்ற பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. கனரா வங்கி கிளை அலுவலகத்திற்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் சேவைகள் பாதிப்பு. விற்பனை இலக்கை எட்டாத ஊழியர்களை நாயைப் போல சங்கிலியால் கட்டி கொடுமைப்படுத்திய விவகாரம். கேரளாவில் செயல்படும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தல். இந்திய விமானப்படையின் பாரா ஜம்ப் பயிற்சியாளர் உயிரிழப்பு. ஆக்ராவில் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த சோகம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஐதராபாத், குஜராத் அணிகள் இன்று பலப்பரீட்சை. ஹாட்ரிக் தோல்வியிலிருந்து மீண்டு வருமா ஐதராபாத் அணி? ஐபிஎல் போட்டிகளிலிருந்து தோனி ஓய்வு பெற உள்ளதாக பரவிய தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் மறுப்பு. ஓமன் நாட்டின் சலாலா மலைப்பகுதியில் பிறந்த நாளை கொண்டாடிய ராஷ்மிகா மந்தனா. கடற்கரையில் உணவருந்தியபடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு மூலம் பொருளாதார புரட்சி நடைபெறுகிறது. பொருளாதார புரட்சிக்கான வெற்றி கடினமாக இருக்கும் என அதிபர் ட்ரம்ப் கருத்து. ட்ரம்பின் வரி விதிப்பால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களின் விலை உயரும் அச்சம். விலை உயரும் முன் பலவிதமான பொருட்களை வாங்க அலைமோதும் அமெரிக்க மக்கள். அதிபர் ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. வாஷிங்டன் டிசியில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.